வணக்கம். நாம் இப்போது புதுமைப்பித்தன் எழுதிய கடிதம் என்ற சிறுகதையை பார்க்க போகிறோம். புதுமைப்பித்தன் 1906 முதல் 1948 வரை வாழ்ந்தவர். இவரது இயற்பெயர் விருத்தாச்சலம் என்பது. இவருடைய சொந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருப்பாதிரி புலியூர். பெயருக்கேற்ப இவர் சிறுகதை உலகில் புதுமைகள் பல படைத்தவர். 200க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியவர். இவருடைய கதைகள் சமுதாய பிரச்சனைகளை முன்னிறுத்தி கேலி கிண்டல் நகைச்சுவையுடன் எழுதப்பட்டவை. புராண இதிகாசங்களில் உள்ள தொன்ம கதைகளையும் விமர்சனத்திற்கு உட்படுத்தியவர். சிறுகதை மன்னன், தமிழகத்தின் மாப்பசான் என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர். கடவுளும் கந்தசாமி பிள்ளையும், அகலிகை, சாப விமோசனம் போன்றவை இவரது சிறந்த கதைகளாகும். இந்த கடிதம் என்னும் கதையினுடைய கதை கரு, தனது படைப்புகளுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்காத போது ஒரு எழுத்தாளன் அடையும் ஏமாற்றமும், இந்த சமூகத்தின் மீது அவனுக்கு உருவாகும் வெறுப்பும் அதன் வெளிப்பாடுமே இந்த கதையினுடைய கருவாகும். தலைப்பு பொருத்தம், சிங்காரவேலு, அதாவது அந்த கதையினுடைய தலைவர், அவருக்கு நாகப்பன் என்பவர் எழுதிய கடிதம்தான் கதையினை முன்னும் பின்னும் நகர்த்தி செல்கிறது. கதையின் ஓட்டத்திற்கு அந்த கடிதமே பேருதவியாக இருப்பதால் இக்கதைக்கு கடிதம் எனும் தலைப்பு மிகவும் பொருத்தமாகிறது. இந்த கதையில் வரும் கதாபாத்திரங்கள்: சிங்காரவேலு, இவர் எழுத்தாளர். இவருடைய மன ஓட்டமாகவே இந்த கதை முழுக்க முழுக்க அமைகிறது. பெரும்பாலும் இந்த கதை அவருடைய தனி உரையாடல் போலவே அமைந்துள்ளது. சுந்தரம் சிங்காரவேலுவின் நண்பர். நாகப்பன் சிங்காரவேலுவுக்கு கடிதம் எழுதியவர். இந்த கதையை சுருக்கமாக நான் பார்க்கலாம். சிங்காரவேலு ஒரு எழுத்தாளர். வாழ்க்கையினுடைய சிக்கல்களை, லட்சியங்களை, வாழ்க்கையையே திறந்து காட்டும் கண்ணாடிகள் இவரது சிறுகதைகள். இவர் எழுத்தை மட்டும் வைத்துக்கொண்டு பெரியவர்கள் ஆகிவிடுவோம் என்ற கனவெல்லாம் இவருக்கு இல்லை. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேனாவை வைத்துக்கொண்டு கோனாகி விடுவோம் என்ற கனவு இல்லை. அதே நேரம் பேனாவை வைத்துக்கொண்டு பிச்சை எடுக்கவும் நினைக்கல. இந்த எழுத்து ஏதாவது ஒன்றை, தன்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை நிறைவேற்ற வேண்டும் என்பது அவருடைய உள்ள கிடக்கை. இவருடைய சிறுகதைகள் மிகவும் சிறப்பானவை. சமுதாயத்தினுடைய அவலங்களை, அழுக்குகளை அப்படியே எடுத்து காட்டக்கூடியவை. ஆனால் இந்த சமுதாயத்தில் 100 பேரில் ஒருவராக மட்டுமே மதிக்கப்பட்டவர். முக்கால்வாசி பேருக்கு இவர் யாருன்னே தெரியாது. அழகு என்றால் என்ன அப்படிங்கிறது முக்கால்வாசி பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களுக்கு அதை சொல்லக்கூடிய தைரியம் யாருக்குமே இந்த சமூகத்தில் இல்லை அப்படிங்கிறது ஆசிரியருடைய மன ஓட்டம். அதை சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இது கலிகாலம். இந்த கலிகாலத்தை நாம் நொந்து பயனில்லை அப்படிங்கிறது அவருடைய மனதினுடைய ஓட்டாக தான் அவர் சொல்கிறாரு. இயற்கையின் சட்டத்தை மீறவும் தெய்வத்தின் கருணையை பெற முடியாத இந்த கலிகாலத்தில் பிறந்ததை பற்றி சிங்காரவேலு நொந்து கொள்வதில் பயனில்லை அப்படின்னு இந்த கதையினுடைய வரிகள் அமைந்துள்ளது. இவருக்கு இந்த சமூகமும் ரசிகர்களும் சில நண்பர்கள் மட்டும்தான். இந்த நண்பர்கள் இருப்பதனால இவருக்கு பசியை பற்றி எந்த கவலையும் இல்லை. இவருடைய தேவைகள் ரொம்பவே கொஞ்சம்தான். குடும்ப பாரம் இல்லை, தனி நபராகவே இருக்கிறார். அதனால் இவருக்கு கனவு காண நிறைய அவகாசம் கிடைக்கிறது இலக்கியமாக. ஆனால் சமீப காலமாக இவருக்கு அந்த இலக்கியத்தை எழுத வேண்டும் அல்லது தன்னுடைய எண்ணங்களை இலக்கியமாக வடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஊக்கம் குறைந்து கொண்டே வருகிறது. ஏன் அப்படின்னா, புகழ் இல்லாமல் இலக்கிய கர்த்தா இந்த உலகில் உயிர் வாழ முடியாது. இலக்கிய கர்த்தா மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனுமே தன் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு பாராட்டு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மனித இயல்பு. அந்த பாராட்டு அந்த செயல்களை செய்வதற்கு இன்னும் அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் என்பது உண்மை. இவர் சொல்கிறார், எனது இல்லாததையெல்லாம் சொல்ல வேண்டாம், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சமுதாயத்தில் 4 பேர் வேண்டாமா? இந்த சமூகம் கோழைத்தனமான ஒரு சமூகம். இதற்கு என்ன எழுதி கொட்ட வேண்டி இருக்கிறது அப்படின்னு அவருடைய மனக்குமுறல்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவர் தனக்குத்தானே சொல்கிறார், அவர் கோழை கிடையாது அப்படின்னு நினச்சா கூட அந்த மனக்கசப்பு இவரை எழுத விடவில்லை. இந்த இழந்த நம்பிக்கைகள் எல்லாம் சேர்ந்து, அந்த ஓடி தளர்ந்த நம்பிக்கைகள், அதாவது அவர் சமூகத்தில் நம்பிக்கை வைத்த மனிதர்
ஓடி தளர்ந்த சிந்தனைகள் எல்லாம் ஈட்டி குத்தும் மாதிரி கதைகளை சிருஷ்டித்தன. இந்த மாதிரி கதைகள் அவருடைய அந்த அவநம்பிக்கையின் வெளிப்பாடாக கதைகளை இவர் படைக்கிறார். ஒரு நாள் தனி அறையில் பாயில் உட்காந்து வெற்றிலை போடுறது. வெற்றிலை தான் இவருக்கு தானாக ஊக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள். வெற்றிலை எப்போது அவருக்கு மனச்சோர்வாக இருந்தாலும் உடனே அவர் வெற்றிலை போடும் பழக்கத்தை உடையவர். தனி அறையில் உட்கார்ந்துருக்காரு. ஒரு கதை எழுத 7 நாட்களாக ஒரு கதையை எழுத தொடங்கி அப்படி வச்சு எழுதிட்டே இருக்கிறாரு. ஆனால் அவரால் அதை எழுத முடியலை. அந்த விரக்தியில் பேனாவையும் காகிதத்தையும் கீழே போட்டு பொத்தனை போட்டுட்டு அவர் வெற்றிலையை எடுத்து வச்சு வெற்றிலையை சுவைக்க ஆரம்பிக்கிறார். ஒரு மாலை 5 மணி இருக்கும். பொதுவாக இவருடைய நண்பர் சுந்தரம் அவரோட சேர்ந்து வெளியே போவது பழக்கம். அன்னைக்கு அவருடைய நண்பர் வெளியே போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. கதையை சீக்கிரம் முடியுங்களே, தொடக்கம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது, ஏன் இது வரைக்கும் கதை எழுதலை அப்படின்னு அவருடைய நண்பர் கேட்கும்போது இவருக்கு மனசுக்குள்ளால் ரொம்ப ஒரு விரக்தியாக இருக்குது. சிங்காரவேலு சொல்கிறார், கதையை ரசிக்க பாராட்ட நன்றாக இருக்கிறது என்று சொல்ல எனக்கு ஒரு 4 பேர் வேணும். அது முகஸ்துதியெல்லாம் தேவையில்லை, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காவது 4 பேர் வேண்டாமா அப்படின்னு அவர் தன்னுடைய எண்ண குமுறலை கொட்டுகிறார். அப்போ நண்பர் சுந்தரம் கேட்குறார், ரசிக்கிறதுக்கு நாங்களெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சிங்காரவேலு சொல்கிறாரு, நீ எனது சிநேகிதன், நான் என்ன எழுதினாலும் உனக்கு பிடிக்கும், எனக்கு எழுத்துக்கு மேலே உனக்கு விருப்பம் இருக்கும், அதனால் நான் என்ன எழுதினாலும் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதை தாண்டி 3வது மனிதன் எவனாவது சொல்லியிருக்கிறானா, எத்தனை பேருக்கு தான் தெரியும் நான் ஒரு எழுத்தாளன் அப்படின்னு, யாருக்கு தான் தெரியும் அப்படின்னு விரக்தியிலே பேசிக்கிட்டே 2 பேருமே வெளியே போகிறாங்க. எதையோ பேசினாலும் கடைசியில் திரும்பவும் பேச்சு இதே இந்த சமூகத்தின் மீது சிங்காரவேலு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதங்கம் தான் கடைசியிலையும் பேச்சாக வருகிறது. 2 பேரும் பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாரு. ஒரு 5-6 நாள் கழித்து அறையில் தனியாகவே உட்கார்ந்துருக்கார். அந்த கதை இன்னும் அரைகுறையாகவே இருக்கிறது. ஏதோ புத்தகத்தை படித்து கொண்டு இருக்கிறார். அந்த நேரம் தபால்காரர் ஒரு கடிதத்தை கொண்டு வருகிறார். சார் போஸ்ட் அப்படிங்கிற சத்தத்தை கேட்டு கடிதத்தை வாங்குகிறார். பெரும்பாலான நேரங்கள் எல்லாம் இவருக்கு வரக்கூடிய கடிதங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அந்த முகவரி மாறி வருவதாக இருக்கும். இவர் திரும்ப துணை தபால்காரராக சென்று அந்த வீடுகளில் அந்த கடிதங்களை கொடுப்பது வழக்கம். இப்போது அவர் நமக்கு யார் கடிதம் எழுத போகிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தில் இவர் பார்க்குறாரு. பார்க்கும்போது உண்மையிலேயே இவருடைய முகவரிக்கு ஒரு கடிதம் வந்திருக்கிறது. விசாகப்பட்டியிலிருந்து நாகப்பன் என்பவர் எழுதிய கடிதம். அந்த கடிதம் இலக்கிய கர்த்தராகிய திரு சிங்காரவேலு அவர்கள் திவ்ய சமூகத்திற்கு, நான் பெரிய படிப்பாளி ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி கதையை தொடங்கிட்டு அதில் எழுதுறாரு, தங்கள் சிறுகதைகளுக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தில் ஏன் உலக இலக்கியத்திலேயே இந்த மாதிரி கதைகள் கிடையாது. உங்களுடைய சாலாவின் சங்கடங்கள் என்ற சிறுகதை வாழ்க்கையின் உயிர்ப்பை ஓவியமாக இருக்கிறது அப்படின்னு புகழ்ந்து எழுதிட்டு, இன்னும் புதிய கற்பனைகளை கனவு லோகங்களை சிருஷ்டிக்க இறைவன் தங்களுக்கு போதிய சக்தி அருள்வானாக அப்படின்னு சொல்லி அந்த கதையை முடிக்கிறார். இப்படிக்கு தங்கள் விதேய நாகப்பன். இவருக்கு கதையை வாசித்தோன்னா முகம் மலர்ச்சி அடைகிறது, உள்ளம் பூரிப்படைகிறது. 2-3 முறை இந்த கடிதத்தை படிக்கிறார். இந்த சமூகத்தின் மீது இவருக்கு இப்போ கொஞ்சம் நம்பிக்கை வருகிறது. மகிழ்ச்சியில் இவருக்கு திக்கு முக்காடி போகிறாரு. நண்பன் சுந்தரத்துக்கு இந்த கடிதத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முதல்ல பார்க்குறாரு, அவருக்கு எந்த தெரிந்த கையெழுத்து மாதிரி இல்லை, ஏதோ ஒரு புதிய நபர் எழுதியது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. சமூகத்தின் மேலே இவருக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது, ஏதோ இன்னும் சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படின்னு உள்ள அந்த மகிழ்ச்சியில் நாகப்பனுக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கிறாரு. ஆனால் கொஞ்சம் நேரம் தான் இவருடைய இந்த மகிழ்ச்சி நிலைக்குது. திடீரென அவருடைய மனசு மாறுகிறது. ஒரு சில எழுத்துக்களை ஆங்காங்கே பார்க்கும்போது ஏதோ தெரிந்த ஒருவருடைய கையெழுத்து போல இருக்கிறது. இவருக்கு இப்போது ஆத்திரமும் கோபமும் வருகிறது. சரி, இப்படியா இருக்கிறார்கள், தன்னுடைய யாரோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கணும், இல்லைன்னா விசாகப்பட்டியனுடைய முகவரி யார் கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க, என்னை அவ்வளவுக்கு இப்படி எழுதிட்டா நான் ரொம்ப தேறிடுவேன் அப்படின்னு நினைக்கிறாங்களான்னு இவருக்கு இன்னும் இந்த சமூகத்தின் மேலே ஆத்திரம் வருகிறது. தைரியம் இருந்தால் பகிரங்கமாக ஒரு பத்திரிகைக்கு எழுதியிருக்கலாமே, என்னையே எழுதி என்னையே இன்னும் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப ஆதங்கப்படுறார். இந்த புழுகு மூட்டை என்னிடமா அவிழ்க்க வேண்டும், சீச்சி முட்டாள் கோழை அப்படி சொல்லி இவருக்கு வாயில் வர மாதிரி எல்லாம்
இங்கே திட்டுறாரு இந்த ஆதங்கத்தில், முட்டாள்கள், தரித்திர கழுதைகள், நாளைக்கு வரட்டும், கதை வேண்டுமாம் கதை, இப்படி தன்னுடைய ஆத்திரத்தை இவர் வார்த்தைகளில் கொட்டுகிறார். இறுதியாக இந்த பயல்களுடைய சகவாசமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தொலைஞ்சால்தான் இந்த பீடை ஒளியும் அப்படின்னு மனசுக்குள்ளால் நினச்சிக்கிட்டு திரும்ப சொல்ல, சரி அவனே என்ன சொல்ல, அவன் வளர்ந்த சமூகம், பெற்று வளர்த்த சமூகம் அப்படிப்பட்டதுன்னு சொல்லி மீண்டும் இந்த சமூகத்தின் மீது தன்னுடைய கோபத்தை காட்டுகிறார். இறுதியில் விரக்தியில் அந்த கடிதத்தை எரிச்சியை போடுறார். அந்த அறை முழுதும் நாற்றம், விளக்கும் கூட கறி பிடிச்சு எரிஞ்சு அந்த எண்ணெய் இல்லாமல் சோர்ந்து அந்த விளக்கும் அணைந்து போகிறது. அந்த நேரத்தில் இவருடைய மனதில் புழுங்கிய அந்த தணலும் அவிந்தது. ஆனால் வெகு நேரம் வரைக்கும் அவருக்கு தூக்கம் வரவில்லை. இவரால் இந்த சமூகத்தை மன்னிக்கவே முடியவில்லை. கோழைகளான புழுக்களை இந்த மனிதர்களாக்குவது எப்படி அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு மனசுக்குள்ளால் வருது. இருந்தாலும் எங்கேயோ ஒரு சின்ன ஒரு இடத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சொல்கிறாரு, இருள் இருந்தால்தான் ஒளி வரும், ஆனால் அந்த ஒளி வர வரைக்கும், ஒளி வராமல் போய்விடுமா என்ன, என்றைக்கோ ஒரு நாள் ஒளி இந்த சமுதாயத்தில் வரும், ஆனால் அதுவரை நம்ம காத்திருக்க வேண்டியது தான் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளால் நினச்சிட்டு, எத்தனை காலமோ எவ்வளவு நாள் நாம் காத்திருக்க வேண்டியது இருக்கிறதோ, ஒளி வரும் பொழுது நாம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் உண்டா, எனது சிருஷ்டிகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர் கதையை முடிக்கிறார். இந்த கதை நமக்கு நிறைய கருத்துக்களை சொல்லி தருகிறது. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, எந்த ஒரு எழுத்தாளனும், நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எந்த ஒரு எழுத்தாளனும் வாழும் காலத்தில் பெரும்பாலும் எழுத்தாளர்கள் பாராட்டப்பட்டது இல்லை. பாரதியாக இருக்கட்டும், வாழும்போது ரொம்ப வறுமையில் வாழ்ந்தவர். மிகப்பெரிய ஆங்கில நாடக ஆசிரியர் பெர்னாட் ஷா கூட அவருடைய திருமணத்துக்கு அணிந்த ஆடை கூட வாடகைக்கு எடுத்தது அப்படின்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்த ஞாபகம். அவ்வளோ வறுமை உலகம் முழுக்க எழுத்தாளர்களை ஆட்டி படைத்திருக்கிறது. இந்த கதை பல சமுதாய கருத்துக்களை நமக்கு தருகிறது. எழுத்தாளர் வாசகர் அப்படிங்கிற கட்டுரையில் முத்துலிங்கம் என்பவர் தினமணி பத்திரிகையில் ஒரு முறை எழுதும்போது, எழுத்தாளர் வாசகர் வெவ்வேறு ரயில்களில் பயணிக்கிறார்கள், வெவ்வேறு திசைகளில் அவர்கள் அதிகமாக சந்திப்பதே இல்லை அப்படின்னு எழுதுகிறார். ஒரு 66 வயதில் அஞ்சலாவின் சாம்பல் அப்படிங்கிற தனது முதல் நாவலுக்காக புலிட்சர் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர் ஃப்ராங்க் மார்கோட் என்பவர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது ஒரு பத்திரிகையாளரிடம் சொல்கிறாரு, எழுத்தாளர் எழுதாத ஒன்றை கண்டுபிடித்து வாசகர்கள் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதை நான் படிக்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, எழுத்தாளர்களுக்கும் வாசகர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா எழுத்தாளர்களுடைய மனதிலையுமே காலந்தோறும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, எழுத்தாளர்கள் தன்னுடைய எழுத்தை மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், நல்ல விஷயங்களாவது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் எல்லா எழுத்தாளர்களுக்கு மனதுக்குள்ளெல்லாம் இருக்குது. ஒரு எழுத்தாளர் பெறும் பரிசு ஊக்கத்தொகையை விட அவரது படைப்புக்காக வழங்கப்படும் பாராட்டு வாசகங்களே காலம் கடந்த நிலைத்து நிற்கும் மிகப்பெரிய பரிசாகும். இதற்கு உலகில் ஈடு இணை எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு எழுத்தாளர் பிரபஞ்சன். எழுத்தாளர் ஜெயமோகன் சொல்கிறாரு, என் நிலையிலும் தமிழ் சூழலில் எழுதுபவனுக்கு பாராட்டும் ரசிப்பும் தொடர்ந்து தேவையாகிறது. இங்கே எழுதி என்ன பயன் என்ற சோர்வை அடையாமல் எவருமே இருக்க முடியாது. பாராட்டுகள் அந்த சோர்வை கடக்க உதவுகின்றன அப்படிங்கிறார். மொத்தத்தில் இந்த எழுத்தாளர்கள் எல்லாருடைய மனநிலையினுடைய ஒரு வெளிப்பாடு தான் புதுமை பித்தனுடைய கடிதம் என்கிற ஒரு சிறுகதை. இந்த சமூகத்திற்கும் எழுத்தாளர்களுக்கும் அல்லது வாசகர்களுக்குமான அந்த இடைவெளி எப்போது குறைகிறதோ அப்போது தான் இந்த சமுதாயம் ஆரோக்கியமானதாக மாறும். அது மட்டுமில்லை, எழுத்தாளர்கள் இன்னும் நல்ல உத்வேகமான படைப்புகளை படைப்பதற்கு வாசகர்களுடைய இந்த பாராட்டுகள் மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத எல்லா எழுத்தாளர்களுடைய மனநிலையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அனைத்து எழுத்தாளர்களுடைய மனநிலையுடைய ஒரு பிழிவாக புதுமை பித்தன் இந்த கடிதம் சிறுகதையை நமக்கு முன்னால் வச்சிருக்கிறார். இந்த கதையை நமக்கு தரக்கூடிய ஒரு உண்மை, நாம் வாசகர்களாக இருந்தால், வாசகர்களாகிய நாம் ஒரு எழுத்தாளனுடைய ஒரு படைப்பை படைத்த பின்பு அதற்கான ஒரு நம்முடைய எதிர்வினையை கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். வாசகர்கள் எழுத்தாளர்களுடைய ஏக்கத்தை தீர்க்க முடிஞ்ச வரைக்கும் முயல வேண்டும். அது நல்லதாக இருந்தால் பாராட்டலாம், இல்லை அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் கூட அதையும் எழுத்தாளர்களுக்கு சுட்டி காட்டலாம். அப்படிப்பட்ட ஒரு உறவு நிலையை இந்த சமூகம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மையை இந்த கதை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு தடவை கதையை படிக்கும்போது இன்னும் ரொம்ப
ஆழமான பல உணர்வுகளை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். நன்றி.